அர்ப்பணிப்புன்னு வந்துட்டா அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி ஆகணும். ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தார்ல, எண்ணாகமும் 17. நீங்க எடுக்க வேண்டாம், வீட்டுல போய் பாருங்க. திடீர்னு ஏன் கோலை துளிர் விட்டுச்சு? துளிர் விட வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? அவ்வளவு ஜனங்களும் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிறாங்க. ஆரோனுக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. அதுல இந்த தாத்தான் அபிராம் அப்படின்னு கோராகின் கூட்டம். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, தேவ கோபம் இறங்குது. ஜனங்கள்லாம் செத்துட்டு இருக்கும் போது மோசை ஆரோன்ட்ட சொல்றா, ஆரோனே, நீ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு நடுவில் போய் நீ தூபம் காட்டா. ஆரோனே சொல்லும் போது ஆரோன் எப்படி போனான் இருக்கு தெரியுமா? ஓடி போனான் இருக்கு. ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா, என்ன அவ்வளோ பேசினாங்களே, சாகட்டும். அப்படி இல்லை, ஓடுனா ஓடுனா. இத இருந்து ஆண்டவர் பார்க்கிறார். இதான் அர்ப்பணிப்பு, இதான் அழைக்கப்பட்டவனுடைய அர்ப்பணிப்பு. 1000 பேசட்டும், ஆமே, எனக்கு சத்ருவா இருக்கிறவனுக்கு அவர் சாப்பாடு கொடுன்னு சொன்னா நான் கொடுக்கிறேன்னா நான் அர்ப்பணித்திருக்கிறேன்னு அர்த்தம். ஆமே, 1000 பேசுறோம். ஓடுனா பாருங்க, உயிரோடு இருக்கிற மரித்தவர்களுக்கு முன்னாடி போய் இப்படி நிக்கிறான், அப்படி நிக்கிறான். அப்ப உயிரை பணையம் வச்சு தனக்கு எதிராக எழும்புறவங்களுக்காக போய் நில்லுன்னு சொன்னதும் போய் நின்னா பாருங்க. ஆண்டவர் பார்த்தார், எல்லா கோத்திரத்தின் கோலையும் வாங்க, இந்த லேவி கோத்திரத்துல ஆரோன் எழுது வச்சிட்டு போ, நாளைக்கு பாரு. அது நத்தன முழுமையான அர்ப்பணிப்பு. உங்க வாழ்க்கையின் கோலை துளிர்விட